யாழ்ப்பாணத்திலிருந்து பறந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் பயணம் செய்த 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இதில் பயணம் செய்த ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கிறார். இருக்கை எண் 11A பயணம் செய்த ஒருவர் உயிர் தப்பி உள்ளதாக காவல் ஆணையர் தகவல் தெரிவித்திருக்கிறார். விமான பயணி ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்கள். மோனிஷா, தற்போது அனைவருமே இறந்திருக்கலாம் என்று கருதப்பட்ட நிலையில் தற்போது ஒரு பயணி மட்டும், அதாவது அந்த இன்று விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் இருக்கை எண் 11A உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு பயணி மட்டும் தற்போது மிக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். அவர் தொடர்பான அந்த காட்சிகளை தற்போது நாம் வெளியிட்டு வருகிறோம். அவர் மூஞ்சியில் அவரது முகத்தில் காயங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மிக முக்கியமாக ஒரு பயணி தற்போது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் என்ற செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக சுமார் 600 அடி உயரத்தில் இருந்து நொடி பொழுதில் கீழே விழுந்து இந்த விமானமானது விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் எரிபொழுதானது முழு அளவிலும் இருந்தது. அது வெடித்து சிதறக்கூடிய அந்த தீ பிளம்புகள் வானூர எழக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்தோம். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த குரோத காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது ஒரு பயணி 11A இருக்கை எண் 11A இருந்த ஒரு பயணி விஸ்வா என்ற அந்த பயணி தற்போது உயிர் பிழைத்திருக்கிறார். அவர் காவல்துறையினரிடம் பேசும்போது அதாவது விமானம் புறப்பட்ட 30 நொடிகளிலேயே பிரச்சனை ஆரம்பித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மிக ஒரு மிக பலத்த சத்தம் தான் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து விமானம் விழுந்து நொறுங்கியதாகவும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவருக்கு நெஞ்சு பகுதி மற்றும் கண்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மோனிஷா, இந்த விமானத்தில் சுமார் 242 பேர் இருந்தனர். அதாவது விமானிகள் மற்றும் அந்த க்ரூ மெம்பர்ஸ் என்று சொல்வாரு, அவர்களுடன் சேர்த்து சுமார் 242 பேர் இந்த விமானத்தில் இருந்தனர். இவர்கள் அனைவருமே உயிரிழந்திருக்கலாம், தப்பிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தனர். தற்போது ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். அவர் லண்டனுக்கு திருப்பி செல்வதற்காக இந்த விமானத்தில் அவர் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்டிருக்கிறார். அப்போதுதான் விமான விபத்தானது நடந்திருக்கிறது. அவர் அந்த விபத்தில் சிக்கி அவர் மீட்கப்பட்டு அவர் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அதிர்ஷ்டவசமாக தற்போது ஒரு பயணி மட்டும் இந்த விமான விபத்தில் இருந்து உயிர் தப்பி இருக்கிறார். மோனிஷா. முகிலன், ஒரு பயணி மட்டும் தற்போது உயிர் பிழைத்திருக்கிறார் அதிர்ஷ்டவசமாக. அவரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? பிற பயணிகள் பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? மோனிஷா, தற்போது அவருக்கு, அதாவது நான் அந்த காட்சிகளிலும் பார்க்கும்போது அவரின் முகம் மற்றும் நெஞ்சு பகுதியில் மற்றும் அவருக்கு கால்களில் அடிபட்டிருப்பதாக தற்போது முதல்கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது. அவருக்கு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றவர்கள் தொடர்பான தகவல் தற்போது இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் இன்று அதாவது இந்த அந்த விபத்து நடந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அங்குதான் இந்த இறந்தவர்கள் அனைவருமே அவர்களது உடல் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கு அந்த மருத்துவர்கள் பேசும்போது அந்த விபத்தில் சிக்கியவர்களின் உடல்கள் மிக மோசமாக எரிந்த நிலையில் இருக்கிறது. அவர்கள் அடையாளம் காண்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களின் உறவினர்கள் இடமிருந்து இந்த டிஎன்ஏ சாம்பிளானது தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. ஏனால் பலரின் அடையாளங்கள் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு முற்றிலுமாக எரிந்திருக்கிறது. சிலருக்கு மிக மோசமாக பல தலை போன்ற உறுப்புகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. தற்போது அவர்களிடமிருந்து அந்த உறவினர்களிடமிருந்து அந்த டிஎன்ஏ சாம்பிள்கள் எடுக்கும்படி தொடங்கி இருக்கிறது. இந்த விபத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல 242 பேரில் ஒருவர் மட்டும் மிக அதிர்ஷ்டவசமாக தற்போது அவர் உயிர் தப்பியிருக்கிறார். அவர் காவல்துறையிடம் தெரிவித்ததால் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த விமானம் தொடங்கிய 30 நொடிகளிலேயே பிரச்சனை ஆரம்பித்து விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பயங்கர சத்தம் கேட்ட உடனேயே அந்த விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இந்த பலத்த சத்தத்திற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக அந்த விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அதாவது விமானம் புறப்பட்டு சில நொடிகளில்
விமானங்களிலேயே அந்த லேண்டிங் கியர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த தரையிறங்கக்கூடிய அந்த வீல்கள் எல்லாம் உடனடியாக அது விமானத்திற்குள் இழுத்துக் கொள்ளப்படும். ஆனால் அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது மேலே சென்ற விமானம் கீழே விழும் வரை அந்த லேண்டிங் கியர்கள் அப்படியே இருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இதற்கு காரணம் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா அல்லது அந்த இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறா அல்லது மனித கோளாறா என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இனி இந்த விசாரணை, இது தொடர்பான விசாரணைகளையும் தொடங்கி இருக்கிறது. போயிங், அமெரிக்கா போன்ற பல நாடுகள் மற்றும் அமைப்புகள் தானாக முன்வந்து இந்த விசாரணைக்கு உதவ தயார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இனி நாம் பார்க்க வேண்டும், இந்தியா அவர்களின் உதவியை எடுத்துக்கொண்டு இந்த விசாரணையை மேற்கொள்ளப் போகிறார்களா அல்லது இந்திய அமைப்புகளே இந்த விசாரணையை மேற்கொள்ளப் போகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த காட்சி வெளியானதிலிருந்து பல்வேறு வல்லுநர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த விமானம் ஓடுதளத்திலிருந்து வானில் பறந்த பிறகும் அந்த லேண்டிங் கியர்களை ரிட்ராக்ட் செய்யாததற்கான காரணம் என்ன என்பதை தான் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். மிக முக்கியமாக அவர்கள் சொல்வது, இந்த லேண்டிங் கியரை அவர்கள் ரிட்ராக்ட் செய்யாத போது அதாவது அந்த விமானம் முழு அதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயணிகள் முழுவதும் அந்த விமானத்தில் இருக்கின்றன. எரிபொருளானது முழு கொள்ளளவில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் போது அந்த எடையானது மிக அதிகமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் கூடிய ஒரு சூழ்நிலையில் வானில் பறந்த உடனேயே அந்த லேண்டிங் கியர்களை ரிட்ராக்ட் செய்திருக்க வேண்டும். ஆனால் அது ரிட்ராக்ட் செய்யப்படாததே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று பல கேள்விகளையும் முன்வைத்து வருகின்றன. ஆனால் விசாரணை என்ன கண்டுபிடிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே இது தொடர்பாக விவாதித்திருக்கிறோம். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் மற்றும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இரண்டையுமே கைப்பற்றி அதில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இது தொடர்பான அந்த ஆய்வறிக்கைகள் வெளிவரும். இனி அந்த ஆய்வறிக்கைகள் மற்றும் விசாரணைகள் என்ன தெரிய வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மோனிஷா. முகிலன், இந்த பெரும் கோர விபத்தில் ஒரு முக்கிய அரசியல்வாதியான விஜய் ரூபானியும் பயணம் செய்து உயிரிழந்திருக்கிறார். தற்போது அங்கு சூழலானது எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக மோனிஷா, மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இது குஜராத்தின் முன்னாள் முதல்வர் ரூபானி இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார். அது தொடர்பான அந்த பிரத்யேக காட்சிகளையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம். ரூபானி அந்த விமானத்தின் முன்பகுதியில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படமானது வெளியாகிருக்கிறது. அவரின் இருக்கை எண்ணானது 2D, அதாவது அந்த விமானத்தின் அதாவது உள்ளே பயணிகள் ஏறியவுடன் அமரக்கூடிய அந்த இருக்கை 2D, அந்த இருக்கையில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் நியூஸ் 18 முதலில் வெளிக்கொண்டு வந்தது. முதலில் அது பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. ரூபானி அந்த விமானத்தில் ஏறினாரா இல்லையா, அல்லது அவர் அந்த விமானத்தை அந்த ஏறுவதில் தவறவிட்டு விட்டார் என்ற பல யூகங்கள் இருந்தது. ஆனால் பின்பு அவர் அந்த விமானத்தில் பயணம் செய்தார் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக அங்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களும் அதை உறுதி செய்திருக்கின்றனர். பிஜேபியில் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரும் தற்போது உயிரிழந்திருப்பது அந்த ஒரு பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விமான விபத்தில் தற்போது வரை 242 பேர், ஒருவர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் உயிரிழந்திருக்கின்றன என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மோனிஷா. இந்த விமான கோர விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் சூழல் எப்படி இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அந்த அகமதாபாத் பகுதிக்கு பிரதமர் வரக்கூடியதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. அதை பற்றியும் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா. அதாவது இந்த உயிர் இழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியானது அந்த விபத்து ஏற்பட்ட சில நிமிடங்களிலே தொடங்கியது. அங்கு எந்த மீட்பு படையினர் செல்வதற்கு முன்பாகவே அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களே அந்த உடல்களை எடுப்பது போன்ற பல மீட்பு பணிகள் ஆரம்பித்து விட்டன. அதனால் அதாவது உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுக்கும் பணியானது பெருமளவில் முடிந்திருப்பதாகத்தான் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அங்கு எடுக்கப்பட்ட அந்த உடல்கள் எல்லாம் சிவில் ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த விமானத்தின் உடைந்த பாகங்களை எடுக்கும் பணி
தொடங்கி இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், இது என்டிஆர்எஃப், ஆர்மி, என்எஸ்ஜி போன்ற அனைத்து பாதுகாப்பு படையினரும் இதில் தங்கள் பங்களிப்பை முன்வைத்து வருகின்றனர். அதாவது இறந்தவர்களின் உடல் ஆனது எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விமானம் இந்த உடைந்து சிதறி கிடக்கக்கூடிய அந்த விமானத்தின் பாகங்களை எடுக்கும் பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக பிரதமர் தற்போது அகமதாபாத் செல்வதும் உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அங்கிருக்கிறார், விமானத்துறை அமைச்சர் அங்கிருக்கிறார். இந்த பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். தற்போது பிரதமரும் அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன மற்றும் விசாரணையின் போக்கு மற்றும் அந்த அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அவர் இது தொடர்பாக கேட்டறிவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிஷா, முகிலன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். தற்போது நம்மோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த ஏர் இந்தியா விமானம் கோர விபத்தில் ஒரு பயணி மற்றும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோனிஷா, இந்த ஏர் இந்தியா விமானத்தினுடைய இன்று பிற்பகல் நடைபெற்ற அந்த துயரமான ஒரு விபத்தில் ஒரே ஒருவர் மட்டும் தற்பொழுது உயிர் பிழைத்துள்ளதாக அகமதாபாத் காவல்துறை ஆணையர் GS மலிக் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இருக்கை எண் 11A பயணித்த விஸ்வஸ் குமார் ரமேஷ் என்பவர் மட்டும் இந்த விபத்தில் இருந்து நல்வாய்ப்பாக எந்தவித காயங்களும், சிறு சிறு காயங்களோடு பெரிய அளவில் எந்த ஒரு காயங்களும் இன்றி தற்பொழுது உயிர் பிழைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. அது குறிப்பாக எமர்ஜென்சி எக்ஸிட் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்திருந்த அவர் நல்வாய்ப்பாக இந்த விமான விபத்தின் பொழுது குதித்து அவர் தப்பித்துள்ளது தற்பொழுது தெரிய வந்தது. அவருக்கான ஒரு சிகிச்சை என்பதும் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு கூடுதல் சோதனைகள், மருத்துவ சோதனைகள் என்பது செய்யப்பட்டு வருவதாகவும் அகமதாபாத்தினுடைய காவல்துறை ஆணையர் GS மலிக் தற்பொழுது தெரிவித்துள்ளார். 242 பேர் பயணித்த இந்த விமானத்தில் இருந்து ஒரே ஒருவர் மட்டும் தற்பொழுது உயிர் பிழைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீதியுள்ள மற்ற பயணிகள், விமானத்தினுடைய பைலட்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருமே இந்த விபத்தில் துதிர்ஷ்டவசமாக உயிரிழந்த நிலையில் ஒரே ஒருவர் மட்டும் தற்பொழுது அவர் உயிர் பிழைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அவரும் பிரிட்டிஷை சார்ந்த ஒருவர் அவர் குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட காரணங்களுக்காக குஜராத் வந்திருந்த அவர் இங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது நடைபெற்ற இந்த ஒரு விபத்தில் தான் அவர் சிக்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருக்கை 11A அமர்ந்திருந்த அவர் மற்றும் அவருடைய தந்தை ஆகிய 2 பேருமே தான் இந்த முறை இந்தியாவிற்கு பயணித்துள்ளதாகவும் அதில் விஸ்வஸ்குமார் ரமேஷ் மட்டும் தற்பொழுது நல்வாய்ப்பாக இந்த ஒரு கோர விபத்தில் இருந்து உயிர் பிழைத்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக மாநில காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மற்ற அவர்களுடைய உயிரிழப்புகள் தொடர்பாக தற்பொழுது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ எண்களையும் தங்களால் அறிவிக்க முடியாது என்றாலும் 204 உடல்கள் மாலை 6 மணி வரை விமான விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் 41 பேர் படுகாயம் அடைந்து சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் அந்த உள்ளூர் பகுதியை சார்ந்த, குறிப்பாக அந்த மருத்துவ மாணவர்கள் விடுதியில் தங்கியிருந்தவர்களும் மருத்துவர்களும் அடங்கும் என்பதையும் அகமதாபாத்தினுடைய காவல்துறை ஆணையர் GS மலிக் தற்பொழுது தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அதிகாரிகளும் பல்வேறு தரப்பினரும் அந்த பகுதியில் மீட்பு பணி மட்டுமல்லாமல் ஆய்வுகளிலும் விசாரணையிலும் ஈடுபட்டு வரும் நிலையில் ஒரே ஒருவர் மட்டும், விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்பவர் மட்டும் இந்த விபத்தில், கோர விபத்தில் இருந்து அவர் உயிர் பிழைத்துள்ளது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதியாக இருக்கிறது. அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மட்டுமல்லாமல் ஒரு கவுன்சிலிங் வழங்குவதற்கான ஒரு உத்தரவு என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சென்றடைய உள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவரை நேரடியாக சென்று மருத்துவமனையில் சென்று சந்திக்க உள்ளார். அதற்கு முன்னதாக பிரிட்டன் தூதரக அதிகாரிகள் மற்றும் அந்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் இந்த தகவல் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பிரிட்டனை சேர்ந்த விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்பவர் மட்டும் இந்த ஒரு கோர விபத்தில் இருந்து நல்வாய்ப்பாக அவர் உயிர் பிழைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.